ஓகே. இப்போ நம்ம கோர்ஸில் வந்து லாஸ்ட் டாபிக் இது வந்து ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ். இது ரிவிட் மெட்டீரியல் வந்து நேற்று பார்த்தோம். ஓகே, இதுக்கு அடுத்தது வந்து ரிவிட் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ். ஸோ ரிவிட் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் அப்படின்னா ஒரு ஃபைலை வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, மேனேஜ் போகிறோம். மேனேஜ் போயாச்சுன்னா மேனேஜ் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்குது. இந்த மேனேஜ் ப்ராஜெக்டில் என்ன இருக்குது? 1 2 3. ஓகே, இதில் மேனேஜ் லிங்க்ஸ் அப்படின்னா என்ன? மேனேஜ் லிங்க்ஸ் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இதில் வந்து நம்ம ப்ராஜெக்டில் லிங்க் பண்ணியிருக்கிற எல்லா ரிவிட் லிங்க்ஸ், இதில் வந்து எலக்ட்ரிக்கல் இருக்குது, ஃபசாட் இருக்குது, ஹெச்விஏசி, ப்ளம்பிங், சைட்டு, ஸ்ட்ரக்சர், இத்தனை ரிவிட் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த லிங்க்கை வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு லிங்க் ஆட் பண்ணுறது, அன்லோட் பண்ணுறது, இல்லை திரும்ப ரீலோட் பண்ணுறது, லேட்டஸ்ட் மாடலை ரீலோட் பண்ணுறது, இல்லைனா இந்த பேர் இருக்கிற ஃபைல் வந்து வேறு எங்கேயாவது மூவ் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா ரீலோட் ஃப்ரம்னு கொடுத்து லேட்டஸ்ட் ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. ஓகே, இதே மாதிரி இந்த ஐஎஃப்சி லிங்க்கு, ஒவ்வொரு லிங்க்குக்கும் கேட் லிங்க்கு, இது எல்லாத்துக்குமே இதே சேம் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ டோப்போகிராஃபி அப்படிங்கிறது பிம் 360 அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் இது இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. அப்புறம் கோஆர்டினேஷன் மாடலுங்கிறது நேவிஸ் ஒர்க்ஸ் மாடல். அண்ட் பிடிஎஃப் அப்படின்னா நார்மல் பிடிஎஃப். பிடிஎஃப் வந்து இம்போர்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா வச்சுக்கலாம். இமேஜஸ் கூட இம்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் இத்தனை இமேஜஸ் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஓகே, ஸோ அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு மேனேஜ் லிங்க்ஸ். இதே மேனேஜ் லிங்க்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் இந்த கடைசியாக இருக்கும். இந்த ரிவிட் லிங்க்ஸ் ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ் லிங்க்ஸ்னு ஓப்பன் பண்ணிக்கலாம். திரும்பவும் அதே டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் இதுலேயே ஒரு லிங்க்கை வந்து செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிட்டா ரீலோடு, அன்லோடு அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கிடைக்கும். இதுக்கு அடுத்தது வந்து டிகேல் டைப்ஸ். டிகேல் அப்படின்னா என்னென்னா பிக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டியிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை தான் நம்ம டிகேல் அப்படின்னு சொல்கிறோம் ரிவிட்டில். ரெண்டாவது ஆப்ஷன் மேனேஜ் லிங்க்ஸு பார்த்தோம். அடுத்தது வந்து டிகேல் டைப்ஸ் அப்படின்னா அது வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் அப்படின்னு அர்த்தம். ஃபோட்டோ ஃப்ரேம் இதில் வந்து நிறைய லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபோட்டோஸ், இமேஜஸ் எல்லாம் லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து எந்த இடத்துலனாலும் நம்ம வந்து இந்த லிங்க்கை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த டிகேல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஃபோட்டோ ஃப்ரேம் அப்படிங்கிறது. இப்போது டிவி இருக்குது, அந்த டிவியோட ஸ்க்ரீன் வந்து ப்ளே ஆகிற மாதிரி வேணும் அப்படின்னாச்சுன்னா நம்ம ரெண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஒரு பிக்சரை வந்து எடுத்து வைப்போம். அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து டிகேல் டைப்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே கூட ஆர்கிடெக்சரில் இந்த இன்செட்டில் போனாலே நமக்கு தெரியும். இந்த டிகேல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். டிகேல், பிளேஸ் டிகேல் அண்ட் டிகேல் டைப்ஸ். அந்த பிக்சரை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கிறது, பிக்சரை இம்போர்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கிறது. இதில் நல்லா ஹெல்ப் நோட்டில் கரெக்டாக தெளிவாக கொடுக்குறாங்க. ஒரு டிவியில் வந்து ஒரு பிக்சரை ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஒரு இமேஜை நம்ம இம்போர்ட் பண்ணி ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணி அதை ஸ்கேல் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, இப்போது நம்ம சாதாரணமாக வேணும் அப்படின்னா ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் வந்து இன்செர்ட் லோடு ஃபேமிலி அப்படின்னு கொடுத்து ஒரு டிவியை வந்து எடுத்து வச்சுக்குவோம். ஃபர்னிச்சரில் வந்து ஒரு டிவி, இந்த இருக்குது டிவி. ஆர்கிடெக்சர் காம்பனண்ட்டு ப்ளேஸ் பண்ணுறோம். 3D வியூவில் வந்து எனக்கு இது வந்து பிளாக்காக இருக்குது. இதில் வந்து எனக்கு ஒரு பிக்சர் வேணும் அப்படின்னா இன்செட்டில் போயிட்டு டிகேல், பிளேஸ் டிகேல். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம இதில் ஃபஸ்ட்டு லோடு பண்ணி வைக்கணும். இதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். எந்த பேர்னாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு
அந்த சோர்ஸ் இமேஜை வந்து லோட் பண்ணி வைக்கணும். எனக்கு ஏதாவது இமேஜஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இந்த மாதிரி பிக்சர். ஓகே, இங்கே நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு பிக்சரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த பிக்சருக்கு என்ன பிரைட்னஸ் வேணும், ரிஃப்ளெக்ஷன் எப்படி வேணும், அதெல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தா நான் வந்து எந்த சர்ஃபேஸ்லனாலும் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணுறேன். ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. அதே இது ரியலிஸ்டிக் வியூவில் வச்சா அது வந்து தெரியும். ஓகே, இந்த சர்ஃபேஸை வந்து இப்படி வச்சுக்கலாம். ஸோ ஆக்சுவல் சைஸ் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது, பட் தெரிகிறது வந்து இவ்வளோ தான் தெரியுது. ஏன்னா நமக்கு சர்ஃபேஸ் இவ்வளோ தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். டிகேல், பிளேஸ் டிகேல், டிகேல் டைப்ஸ். டிகேல் டைப்ஸ்னால் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு. இப்போ இதை செலக்ட் பண்ணி இதை எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான். ஓகே ஓகே, ஸோ இப்போது நமக்கு என்ன தெரியும், மேனேஜ் ப்ராஜெக்டில் டிகேல் டைப்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். இதுக்கு அடுத்தது வந்து ஸ்டார்டிங் வியூ. ஸ்டார்டிங் வியூன்னா என்னென்னா, நான் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது முதல்ல எந்த வியூ வந்து நான் பார்க்கணும், எந்த வியூவில் நான் முழிக்கணும். காலையில் எழுந்திரிச்ச உடனே யார் மூஞ்சில் முழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆஃபீஸில் டெஸ்க்டாப் வந்தாச்சு, ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ண உடனே எந்த ஷீட்டெலாம் நான் முழிக்கணும் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணும்போது கவர் ஷீட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த கவர் ஷீட்டை வந்து ஸ்டார்டிங் வியூவாக வச்சுருக்குறாங்க. இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணாலே இந்த ஷீட்டு தான் முன்னாடி வந்து நிற்கும். அதுக்கு என்ன காரணம்னா, மேனேஜில் இந்த ஸ்டார்டிங் வியூ இதில் போனீங்கன்னா இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த வியூ வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். வியூ, ஷீட்டு எதனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஷெட்யூல்ஸு, ஏரியா எல்லா வியூவுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டிராஃப்டிங் வியூலாம் இருக்குது, ஏரியா பிளான் இருக்குது, 3D வியூ இருக்குது, பட் லெஜெண்ட் இல்லை. டிராஃப்டிங் வியூ இருக்குது. ஓகே ஓகே, இது வந்து மேனேஜ் ப்ராஜெக்ட். இப்போது ப்ராஜெக்டோட இன்ஃபர்மேஷன் மேனேஜில் இந்த ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். குளோபல் பேராமீட்டர், இது எல்லாமே பேராமீட்டர்ஸ். இங்கே இருக்க ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷனில் இது ஏன் ரொம்ப முக்கியம்னா, இந்த ஒருவேளை சஸ்டைனபிலிட்டி இந்த அனாலிசிஸ்லாம் பண்ணும்போது ப்ராஜெக்ட் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹெச்விஎஸ்சி லோடு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கன்சிடர் பண்ணும். அதுக்கு வந்து ப்ராஜெக்ட் லொக்கேஷன் ரொம்ப முக்கியம். இந்த விண்டோவில் என்னெல்லாம் நம்ம வந்து கொடுக்குறோமோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ரூட் அனாலிசிஸ் செட்டிங்ஸ். ரூட் அனாலிசிஸ் எதுக்கு பண்ணுவாங்கன்னா ஆர்கிடெக்சருக்கு பண்ணுவாங்க. ஓகே, இதில் வந்து ஆர்கனைசேஷனோட பேர், கம்பெனி பேர், பில்டிங்கோட பேர், இது வந்து ஆத்தர் யார், ஒரு டிராஃப்ட்மேன் தான் ஆத்தர். ஓகே, ப்ராஜெக்ட் இஷ்யூ டேட்டு, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இதில் கொடுத்துக்கலாம். இது வந்து என்டையர் ப்ராஜெக்ட்டுக்கு அப்ளிகபிள் ஆகும். ப்ராஜெக்ட் அட்ரஸ் ஒரு நேரம் கொடுத்தாச்சுன்னா எந்த ஷீட்டுக்கு போய் ப்ராஜெக்ட் அட்ரஸ் பேராமீட்டர் யூஸ் பண்ணாலும் இதே தான் வரும். ஓகே, ப்ராஜெக்ட் அட்ரஸில் வந்து இப்போ எடிட் பண்ணோன்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ராஜெக்ட் லொக்கேஷன். ஓகே, இதில் வந்து ஜஸ்ட் லொக்கேஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பாருங்கள், லொக்கேஷன் வந்து நம்ம ரஃபாகவும் கொடுக்கலாம், இல்லைனா சைட்டில் போயிட்டு ஒரு பேர் கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். லொக்கேஷன் இருக்கா, இந்த லொக்கேஷனை பாருங்கள். கெட் ஜியோ லொக்கேஷன் ஃப்ரம் சர்வே பாயிண்ட், இன்டர்நெட் மேப்பிங் சர்வீஸ், அந்த மாதிரி இருக்கு. மூணாவது டிஃபால்ட் சிட்டி லிஸ்ட், சிட்டியோட லிஸ்ட்டில் இருந்தும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு ஆவரேஜாக நம்ம ப்ராஜெக்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு. இதில் வந்து பெங்களூரும் இருக்கும். இந்த பெங்களூர் இந்தியா. ஸோ லேட்டிடியூட் லாஞ்சிடியூட்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். இது மூலயமா வந்து இந்த டே லைட்டு சன் செட்டிங்ஸ் வந்து வைக்கும்போது எத்தனாம் தேதியில் எந்த மாதிரி ஷேடு வரும் அப்படின்னு பார்க்கலாம்.
ஓகே. அதுக்கு தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. இதுக்கு அடுத்து வந்து சைட் செட்டிங்ஸ். பை டிஃபால்ட்டு இந்த டிஃபால்ட் சைட் அப்படின்னு இருக்குது. இந்த டிஃபால்ட் சைட்டில் வந்து என்னென்னா நம்மளோட ப்ராஜெக்ட் ஓரியன்டேஷனை வந்து செலக்ட் பண்ணி வைக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்டுக்கு மல்டிபிள் லொக்கேஷன் கொடுத்து நீங்கள் வந்து அதை டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ராஜெக்ட் பண்ணும்போது நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பை டிஃபால்ட்டாக நமக்கு ஒரே ஒரு சைட் மட்டும் இருக்கும். ஓகே. பட் ஒன்று இருந்தாலே போதும். இப்போ உங்களோட ப்ராஜெக்ட் இதுக்காக நான் பிரத்யேகமாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன். ஓகே. ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுக்குறேங்க. பட் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே. ஓகே. இப்போ நான் வந்து அது என்ன வீடியோன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? நம்ம சேனலில் இதில் வந்து ப்ராஜெக்ட் லொக்கேஷன், ப்ராஜெக்ட் நார்த், வியூ ஓரியன்டேஷன், ப்ராஜெக்ட் நார்த் அண்ட் ட்ரூ நார்த். இது வந்து படிங்க. இதுக்கு அடுத்தது வந்து இந்த இன்டர்னல் ஆரிஜின் பாயிண்ட்னா என்ன, ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட்னா என்ன, சர்வே பாயிண்ட்னா என்ன, அதுவும் படிங்க. ஓகே. இப்போ ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். நான் புதுசாக ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கேன். ஸோ இந்த டிவியை நம்ம டெலிட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட்டு. ஓகே. உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்னா நான் இதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே. இன்னும் சேவ் பண்ணல, பட் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ன இருக்குது, லெவல் இருக்குது. இந்த லெவலில் வந்து இந்த 4000 அப்படின்னு வருது இல்லையா, இது எதுலேருந்து வருது 4000 அப்படின்னு பார்த்தா இங்கே 0 இருக்குது. அப்போ இந்த 0 எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தா எடிட் டைப்பில் போனால் இந்த டயலாக் பாக்ஸில் இங்கே சொல்லுது பாருங்க, எலிவேஷன் பேஸ், ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட். இதில் வந்து 2 இருக்குது, ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட் அண்ட் சர்வே பாயிண்ட். ஓகே. இந்த ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தா இங்கே போனீங்கன்னா விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ், வியூ விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ், இங்கே போயிட்டு சைட்டுன்னு போனீங்கன்னா இதில் பாருங்கள், இது எல்லாமே டிஃப்ரெண்ட் கேட்டகரி. ஓகே. சைட்டில் டிஃப்ரெண்ட் கேட்டகரி. இதில் வந்து இந்த இன்டர்னல் ஆரிஜின் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, சர்வே பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து ஓகே கொடுத்தேன்னா இங்கே பாருங்கள் ஒரு பாயிண்ட் மாதிரி க்ரியேட் ஆகுது. இந்த பாயிண்ட்ல இருந்து தான் இந்த எலிவேஷனுக்கு வருது. இப்போ இதே வியூவில் நான் வந்து ஆன் பண்ணுறேன். வியூ விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ், இங்கே போனால் சைட், எஸ் டைப் பண்ணுறேன். சைட்டில் இந்த இன்டர்னல் ஆரிஜின் பாயிண்ட் செக் பண்ணி அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், இது பேர் இன்டர்னல் ஆரிஜின் பாயிண்ட், கரெக்டாக 0ல் வருது. ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட், சர்வே பாயிண்ட். ஓகே. இப்போ வந்து எனக்கு வேறு இடத்துல வைக்க முடியுமா ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட், சர்வே பாயிண்ட் எல்லாத்தையும்? அப்படின்னா வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இங்கே ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட் அப்படின்னு இருக்குது, இதை வந்து எங்கேனாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூஸ் வந்து அப்டேட் ஆகும். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த எலிவேஷனை வந்து ஒரு -1000 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ நார்த்தில் இது பாருங்கள், இது கீழே வந்துருச்சு, -1000க்கு வந்துருச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா இது வந்து ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட், இது வந்து சர்வே பாயிண்ட் 0ல் இருக்குது. ஆக்சுவலாக இந்த லெவல் வந்து என்னது 0 தான், ஆனால் இப்போ 1000 அப்படின்னு ரீட் ஆகுது.
ஏன் ரீட் ஆகுதுன்னா இது வந்து இதுலேருந்து கால்குலேட் பண்ணுது. இதை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு சர்வே பாயிண்ட்லேருந்து கால்குலேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்தேன்னா இங்கிறது 0 ஆகிடும். ஓகே, ஸோ அதனால தான் ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட்டு ரொம்ப முக்கியம். இந்த ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட்டு எப்போவுமே சர்வே பாயிண்ட்லேருந்து தான் ரீட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ வந்து காமிக்கிறது வந்து நான் லோக்கலாக ப்ராஜெக்டோட லெவலை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி நான் பண்ணணுமா, இல்லைன்னா மீன் சி லெவலை எடுத்து சர்வே பாயிண்டில் நான் கொடுத்து அதிலிருந்து நான் வந்து லெவலில் கால்குலேட் பண்ணணுமா அப்படின்னு நீங்களே செட் பண்ணிக்கலாம். ஸோ சர்வே பாயிண்டில் வந்து மீன் சி லெவல் கொடுக்கணும். ஓகே, கொடுத்து இந்த வேர்ல்டு கோஆர்டினேட்க்கு செட் பண்ணணும். ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட்டுங்கிறது உங்களுக்கு லோக்கலாக ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறது. ஸோ ஈஸ்டிங் நார்த்திங் எதுனாலும் இருக்கும். பட் ப்ராஜெக்டில் ஏதாவது ஒரு பெஞ்ச் மார்க் எடுத்து அதை தான் 0ன்னு வச்சுக்கிறது. 0ன்னு எடுத்து அந்த அந்த 0லேருந்து நம்ம பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் ஒரு லைன் வரைகிறேன். அன்னோட்டேட்டில் ஒரு இன்டர்னல் ஆரிஜின் பாயிண்ட் வந்து இப்போ இன்டர்னல் ஆரிஜின் பாயிண்ட்டுங்கிறது ஒன்று இருக்குது, தேர்டாக இருக்குது, மூணாவதாக இருக்குது. அது வந்து ஃபைலுக்கு ரெஃபரன்ஸாக இருக்க தவிர ப்ராஜெக்ட்டுக்கு ரெஃபரன்ஸாக எடுக்க முடியாது. அதாவது ஃபைலுக்கு 0,0 அப்படின்னு இருக்குது. ஆனால் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பெங்களூரில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன். ப்ராஜெக்ட் கோஆர்டினேட் வந்து ஒரு 8000லேருந்து வரும், இல்லை 4000லேருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுடுங்க. என்னோட ப்ராஜெக்டை வந்து 4000 மீட்டர் நான் அந்த பக்கமாக வைக்க முடியாது. ஆரிஜின் பாயிண்ட் பக்கத்துலேயே நான் வரைவேன். வரையும் போது எனக்கு கோஆர்டினேட் வந்து சர்வே பாயிண்டில் நான் செட் பண்ணிக்குவேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அதை நான் எப்படி ஒன்று ஒன்றா வரேன் நான். ஓகே ஓகே, கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கிடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போது இது சர்வே பாயிண்ட், இது வந்து சேஞ்ச் கிளிப் ஸ்டேட் அப்படின்னு இருக்குது. ஒரு டீட்டெயில் லைன் வரைஞ்சிக்கிறேன். இதில் தான் பை டிஃபால்ட்டாக இருக்குது. ஓகே, இதை வந்து செலக்ட் பண்ணி இதை அப்படியே மூவ் பண்ணுறேன். இங்கேங்க அப்படியே மூவ் பண்ணுறேன். அப்படியே மூவ் பண்ணால் என்ன நடக்குது, 0 அப்படியே இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த அதாவது வேர்ல்டு மேப்பில் 0வை வந்து அப்படியே மூவ் பண்ணிட்டேன், அவே ஃப்ரம் த ப்ராஜெக்ட் மூவ் பண்ணிட்டேன். உங்களுக்கு டிஎல் அது ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட். ஓகே, இதுதான் நம்ம ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோம். ஓகே, இந்த கட்டம் தான் நம்ம ப்ராஜெக்ட், இந்த கட்டம் நம்ம ப்ராஜெக்ட். இது வந்து சர்வே பாயிண்ட், சர்வே பாயிண்ட் 0ல் இருந்துச்சு. ஓகே, இந்த ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட், இந்த ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட்டும் 0ல் இருந்துச்சு. ஓகே, இப்போ இந்த ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட்டை நான் எங்கேனாலும் மூவ் பண்ணி வைக்கலாம். இது வந்து லோக்கல் பெஞ்ச் மார்க். இது என்னது, லோக்கல் பெஞ்ச் மார்க். ஓகே, இந்த லோக்கல் பெஞ்ச் மார்க்கை இதில் இருந்து நம்ம 0,0ன்னு கூட வச்சுக்கலாம். ரைட், இது வந்து வேர்ல்டு மேப்போட இன்ஃபர்மேஷன். சர்வே பாயிண்ட்டுங்கிறது வேர்ல்டு மேப்போட இன்ஃபர்மேஷன். ஓகே, வேர்ல்டு மேப்பில் எனக்கு என்ன இருக்கோ அதுதான் எனக்கு வந்து இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், எனக்கு என்னோட ப்ராஜெக்டோட நார்த்திங் அண்ட் ஈஸ்டிங் வேல்யூவை நான் கொடுக்கணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும்னா மேனேஜரில் போயிட்டு ஸ்பெசிஃபை கோஆர்டினேட் அட் பாயிண்ட் அதை வந்து கொடுக்கணும். செலக்ட் பண்ணி ஸ்பெசிஃபை கோஆர்டினேட் ஒரு பாயிண்டில் நான் வந்து கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 4000 3000 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். பாருங்கள், இது வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த பக்கமாக வந்துருச்சு. இப்போ வந்து இதுலேருந்து இப்போ மெஷர் பண்ண வச்சுடுங்க, இதுலேருந்து இதை மெஷர் பண்ண வச்சுடுங்க. 3000 நான் 4000க்கு பதிலாக 400 கொடுத்துட்டேன். ரைட், இப்போது
மேனேஜில் போயிட்டு திரும்பவும் ஸ்பெசிஃபை கோஆர்டினேட்டில் ஸ்பெசிஃபை போயிட்டு இது 4000 அப்படின்னு கொடுத்துன்னு வச்சுருங்க. ஓகே கொடுத்தா இது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆயிடுது. ஓகே, இதை நான் அன்கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறேன். ஸ்பெசிஃபை கோஆர்டினேட்டில் இப்போ 8000 மாற்றுறேன். ஓகே கொடுத்தா இது மூவ் ஆகாது. ஆனால் இது வேல்யூவை ரெக்கார்ட் பண்ணிக்கும். ஓகே, கிளிக் பண்ணியிருந்தா மூவ் ஆகிடும். இதே வேல்யூவை லாக் பண்ணி இது வேல்யூக்கு மூவ் ஆயிரும். அன்கிளிக் பண்ணியிருந்தா இந்த வேல்யூவை ரெக்கார்ட் பண்ணிக்கும். வேல்யூ சேஞ்சை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கும். இது மூவ் ஆகாது. ஓகே, ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட்டு எப்போவுமே சர்வே பாயிண்ட்லேருந்து தான் ரீட் பண்ணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொண்டு வச்சேன்னு வருங்க. சர்வே பாயிண்டில் வந்து 4000 காமிச்சது. அதே இது ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட்லேயும் 4000 காமிக்கும். 8000 3000 காமிக்குது. ஓகே, ப்ராஜெக்ட்டு பேஸ் பாயிண்ட் வந்து லோக்கல் பெஞ்ச் மார்க். இதில் முக்கியமான இப்போ புரிஞ்சிச்சா? இப்போ இந்த இருக்கு பாருங்க, இது வந்து ஆரிஜின் பாயிண்ட். ஆமாம், இந்த ஃபைலில் வந்து இது வந்து ஆரிஜின் பாயிண்ட். இந்த ஆரிஜின் பாயிண்ட் இப்போ ஒரு டைமென்ஷன் எடுக்கிறேன். அன்னோட்டேட்டில் ஸ்பாட் கோஆர்டினேட் அப்படின்னு ஒரு டைமென்ஷன் எடுக்கிறேன். இந்த டைமென்ஷன் எடிட் டைப் போனீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் இருக்கும். இன்டர்னல் ஆரிஜின் அப்படின்னு கொடுத்தேன்னா இன்டர்னல் ஆரிஜினை பொறுத்த வரைக்கும் நார்த்திங் என்ன, ஈஸ்டிங் என்ன, 0,0. ஓகே, இதை எடிட் டைப் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி 2ன்னு வச்சுக்கிறேன். இதை வந்து சர்வே பாயிண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். 8000 3000 ஆயிடுச்சு. ரைட், இதை எடிட் டைப் டூப்ளிகேட் பண்ணுவோம். ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட் இங்கே பாருங்கள். ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இதில் இருந்து இந்த பாயிண்ட்டை வந்து மெஷர் பண்ணோம்னா எவ்வளோ வருது? 3945 3945. இதில் வந்து வச்சு பார்த்தீங்கன்னா 3178. ஸோ இதில் இருந்து கீழே வர்றதுனால மைனஸ் வேல்யூ, வலது பக்கம் போகிறதுனால ப்ளஸ் வேல்யூ, லெஃப்ட்டில் வந்துருந்துச்சுன்னா மைனஸ் வேல்யூ வரும். அந்த கிராஃப் ஷீட். ஓகே, இந்த மாதிரி நார்த்திங் அண்ட் ஈஸ்டிங் வேல்யூ வந்து இது எடுத்துக்கும். ஓகே, இது வந்து சர்வே பாயிண்ட். இப்போ இது வந்து ஆரிஜின் பாயிண்டில் கன்சிடர் பண்ணும்போது ஆரிஜின் பாயிண்ட் இது 0. இது சர்வே பாயிண்ட்லேருந்து கன்சிடர் பண்ணும்போது இதோட வேல்யூ எவ்வளவு? 3 மீட்டர் 4 மீட்டர். சர்வே பாயிண்ட்லேருந்து கன்சிடர் பண்ணும்போது இதோட வேல்யூ இப்படி இருக்குது. புரிஞ்சுச்சா? உங்களுக்கு புரியலைன்னா கூட பரவாயில்ல, இதில் ஏதாவது ஒன்று வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுனாலே நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பண்ணும்போது ஒரு நல்லா புரியும். நான் என்னோடய வீடியோ பாருங்கள், இன்னும் ஈவன் அடுத்த யூடியூப் வீடியோ கூட பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். ஒரு 2-3 பேர் 3 பெர்ஸ்பெக்டிவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அது யார் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரியுதோ அதில் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. இன்டர்னல் ஆரிஜினை மாற்ற முடியாது. ஆமாம் ஆமாம் ஆமாம். இதில் ஒரு ப்ராஜெக்டை வந்து லிங்க் பண்ணும்போது உங்களுக்கு 3 பாயிண்ட்டை பொறுத்தும் லிங்க் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கிடைக்கும். இப்போ இன்சைட் போயிட்டு லிங்க் ரிவீட் ப்ராஜெக்ட் அப்படின்னு போயிட்டு நமக்கு வந்து சர்வே பாயிண்ட் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இன்டர்னல் ஆரிஜின் பாயிண்ட், பேஸ் பாயிண்ட் பை ஷேர்டு கோஆர்டினேட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு ஃபைலோட ஆரிஜின் பாயிண்ட்டை மேட்ச் பண்ணணும், சர்வே பாயிண்ட்டு மேட்ச் பண்ணணும்.
ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட்டு மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். ஆட்டோகேடில் கொடுக்குற மாதிரி தான். ஆட்டோகேடில் கொடுக்கும்போது வந்து ஷேர்டு கோஆர்டினேட் ஒரிஜினல் கோஆர்டினேட்டில் லிங்க் பண்ணி நம்ம ரெஃபரன்ஸ் பார்ப்போமா, இல்லைனா மேனுவலாக ஒரு சென்டர் பாயிண்ட்டை வச்சு நம்ம வந்து லிங்க் பண்ணிக்கிடுவோமா. ஓகே, ஷேர்டு கோஆர்டினேட்னா இந்த வேர்ல்டு மேப், ஷேர்டு பாயிண்ட்டு, சர்வே பாயிண்ட்டோட வேல்யூ எடுத்துக்கும். ஓகே, இப்போது ஒரு ஆர்கிடெக்ட் இருக்கிறாங்க, அவங்களோட ஃபைலில் வந்து இந்த ஸ்பெசிஃபை கோஆர்டினேட் அப்படிங்கிறத ஆப்ஷனை யூஸ் பண்ணி அவங்க ஃபைலில் வந்து ஏற்கனவே ஒரு கோஆர்டினேட்டை செட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த கோஆர்டினேட்டை நம்மளோட ஃபைலில் வந்து ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அந்த வேல்யூஸை. அப்படிங்கிற சமயத்தில் வந்து இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து அக்வயர் கோஆர்டினேட்ஸ், அக்வயர் ஃப்ரம் அ லிங்க். நம்மளோட ஃபைலில் இருந்து ஆர்கிடெக்சர் ஃபைலுக்கோ இல்லைனா அதர் லிங்க்டு ஃபைலுக்கோ நம்ம வந்து கோஆர்டினேட் இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் அப்படின்னா பப்ளிஷ் கோஆர்டினேட். இப்போ ரீசெட் ஷேர்டு கோஆர்டினேட் அப்படின்னா இதை ரீசெட் பண்ணிக்கிறது. அடுத்தது ஸ்பெசிஃபை பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ரிப்போர்ட்டுனா ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கிறது மட்டும்தான். இங்கே வந்து ரீட் பண்ணிக்கலாம் ஆப்ஷன்ஸ் பாரில். ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதோட நார்த்திங் ஈஸ்டிங் காமிக்கும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போது உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து இந்த மாதிரி இல்லை. ஓகே, சர்வே பாயிண்ட் தான் காமிக்கும். இதில் ரிப்போர்ட் ஷேர்டு கோஆர்டினேட் அப்படின்னு வந்திருக்கு. கோஆர்டினேட்டுனாலே சர்வே பாயிண்ட் தான். ஓகே, ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே சர்வே பாயிண்ட்டை தான் அக்வயர் பண்ணோம், சர்வே பாயிண்ட்டை தான் பப்ளிஷ் பண்ணோம், சர்வே பாயிண்ட்டை தான் ரீசெட் பண்ணோம், சர்வே பாயிண்ட்டை தான் ஸ்பெசிஃபை பண்ணோம், ரிப்போர்ட் பண்ணுறதும் சர்வே பாயிண்ட் தான். இந்த இடத்துல 4000 இருக்கா, செலக்ட் பண்ணிங்கன்னா 4000 இருக்கும். ஓகே, இதுக்கு அடுத்தது வந்து முக்கியமான ஒரு விஷயம், ப்ராஜெக்ட் ஓரியன்டேஷன். இப்போது நான் வந்து ஒரு ப்ராஜெக்டை இந்த மாதிரி வச்சு நான் வரைஞ்சிடுறேன். பட் ஒரிஜினலாக என்ன இருக்குன்னா ஒரு மாதிரி ஆங்கிள் இருக்கும். ஆமாம், அதுக்கு என்ன பண்ணுன்னா இந்த ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்பெசிஃபை கோஆர்டினேட் வச்சுட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணணும், நார்த்திங் ஈஸ்டிங்கே போட்டுடணும். இந்த ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆங்கிளை நீங்கள் மேனுவலாகவும் என்டர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த ஆட்டோகேட் இருக்கும், ஆட்டோகேட் ஃபைலை வந்து லிங்க் பண்ணால் அந்த லைன் வந்து இப்படி ஒரு வேளை இப்படி வருதுன்னு வச்சுடுங்க, இந்த மாதிரி வருது. ஆக்சுவல் ப்ராஜெக்ட் வந்து இந்த மாதிரி வருது. பட் நமக்கு ரிவிட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ இதை வந்து ரொட்டேட் பண்ணணும். ரைட்டு, ரொட்டேட் பண்ணும்போது இங்கே பாருங்கள் ஓரியன்டேஷன் அப்படின்னு இருக்குது. இதில் ட்ரூ நார்த் அப்படின்னு வச்சுக்கணும், அதான் ஒரிஜினல் நார்த். ட்ரூ நார்த்னு வச்சுக்கிட்டு இந்த ட்ரூ நார்த்தை ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் ட்ரூ நார்த். ஓகே, இதில் பிளேஸ் அப்படின்னு கொடுத்து இந்த பாயிண்ட் இப்போது இந்த இங்கேருந்து இப்படி ரொட்டேட் பண்ண போகிறேன். இதுதான் ஹரிசாண்டல். இதை வந்து ரெஃபரன்ஸை இப்படி ரொட்டேட் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ ரொட்டேட் ஆயிடுச்சு. இதில் இப்போ வந்து ப்ராஜெக்ட் நார்த் அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த மாதிரி வந்துடும். ட்ரூ நார்த்தை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கோம். இது ட்ரூ நார்த் வேர்ல்டு கோஆர்டினேட்டில் இருக்கிறது. இது வந்து ப்ராஜெக்ட் நார்த். ப்ராஜெக்ட் நார்த்து ஃபார் ஜஸ்ட் ஒர்க்கிங், ஹாரிசாண்டல் வெர்டிகலாக வச்சுக்கலாம். ஓகே, இதில் ப்ராஜெக்ட் நார்த் ஒருவேளை யாராவது ஒரு ஃபைலை கொடுக்குறாங்க. ஓகே, அது வந்து இந்த மாதிரி ஏதாவது ரொட்டேட் ஆகிருக்கு, ப்ராஜெக்ட் நார்த் வந்து ரொட்டேட் ஆகிருக்கு. இதை வந்து நான் ரொட்டேட் பண்ணி இந்த லைனை வந்து ஹரிசாண்டலில் வச்சுக்கணும், இல்லை இந்த லைனை ஹரிசாண்டலில் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் திரும்ப இதில் ப்ராஜெக்ட் நார்த்துன்னு வச்சுக்கிட்டு ரொட்டேட் ப்ராஜெக்ட் நார்த்து பண்ணிக்கலாம். செலக்ட் ஒன் லைன், அலைன் ஒன் லைன் டு ஹரிசாண்டல் ஆர் வெர்டிக்கல் செலக்ட் பண்ணிங்கன்னா ஹரிசாண்டலாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம்.
இப்போ ப்ராஜெக்ட் நார்த்து இப்படி இந்த மாதிரி செட் ஆயிருச்சு. ட்ரூ நார்த்து இந்த மாதிரி செட் ஆயிருச்சு. ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான செட்டப் எனி ப்ராஜெக்ட். ஆமா. இது வந்து ஆர்க்கிடெக்ட் மோஸ்ட்லி அவங்க செட் பண்ணுவாங்க. ஸ்ட்ரக்சர் வந்து அதை என்ன பண்ணுவாங்க, அப்படியே அதிலிருந்து எடுத்துக்குவாங்க. ஓகே. ஸோ எடுக்கணும் அப்படின்னா பை டிஃபால்ட் வந்து ஆரிஜின் டு ஆரிஜின் நம்ம ஃபைலை லிங்க் பண்ணிவிட்டு அக்வயர் கோஆர்டினேட் கொடுத்து நம்ம அக்வயர் பண்ணிக்கலாம். அக்வயர் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் இதை வந்து மாற்றி பாருங்கள், இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். ஓகே. இந்த ப்ராஜெக்ட் இப்போ ட்ரூ கோஆர்டினேட்டை வந்து மாற்றணும். ட்ரூ நார்த்தை மாற்றணும்னா ட்ரூ நார்த்துன்னு வச்சுட்டு இங்கே வந்து திரும்ப ரொட்டேட் ட்ரூ நார்த் அப்படின்னு எடுத்துக்கணும். ஆமாம். ஓகே. ஸோ இது இதே மாதிரி செட்டிங்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். இப்போது ரிவீட்டில் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஓகே. நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ண உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆப்ஷனு நிறைய கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 10 இயர் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறேன். பட் எனக்கே தெரியாத நிறைய அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே. ரொம்ப நீங்கள் வந்து டைம் வந்து கம்மி டைமில் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த யூசர் இன்டர்ஃபேஸில் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் இருக்கும். நீங்கள் என்னென்ன ஐட்டம்லாம் அடிக்கடி நீங்கள் வந்து கிளிக் பண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு ஷார்ட்கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்டெண்டுக்கு வந்து பாருங்கள் ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நான் மாடிஃபை போயிட்டு எக்ஸ்டெண்ட் கிளிக் பண்ண வேண்டியதில்லை. இடி அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த கமெண்ட் வந்துடும். ஓகே. ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸு கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது ப்ராஜெக்ட் ப்ரௌசர். ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் இந்த வந்து ஆர்கனைசேஷன் செட்டிங்ஸ் வந்து எனக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத செட் பண்ணுங்கள். இல்லைனா ஒருவேளை ப்ராஜெக்டில் நீங்கள் வேறு மாதிரி வச்சுருக்குறாங்க அப்படின்னா ஸோ வி ஹேவ் டு யூஸ் த சேம். ஏன்னா ஒரு யூசரில் வந்து மாற்றியாச்சுன்னா அடுத்த யூசருக்கு மாறிடும். ஓகே. ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது 4 பேர் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வியூவை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பண்ணி ரீநேம் பண்ணுங்கள். ரீநேம் பண்ணி அதில் உங்கள் பேர் போட்டுருங்க. பேர் போட்டாச்சுன்னா இந்த வியூவில் நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ அது வந்து மற்ற யூசர்ஸை வந்து பாதிக்காது. இப்போ 2 பேர் ஒரே வியூவில் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க, அப்போ விசிபிலிட்டி கிராஃபிக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா பர்மிஷன் கேட்கும். பர்மிஷன் கேட்டுகிட்டே இருக்கும். அதனால எப்போவுமே வியூவை வந்து டூப்ளிகேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அடுத்த யூசருக்கு பாதிக்காது. ஸோ இது வந்து ஃபார் மை ஒர்க்கு. நான் என்னோட வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நான் இதை டெலீட் பண்ணிடுவேன். அதை எப்படி பண்ணாலும் அது வந்து எனக்கு ஓகே தான். இதை வந்து நான் என்னோட ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை டெலீட்டுன்னு கொடுத்தா ஷீட்டில் இருந்து டெலீட் ஆகாது. இதை ஷீட்டில் நான் யூஸ் பண்ண மாட்டேன். வியூ மட்டும்தான் டெலீட் ஆகும், மாடல் டெலீட் ஆகாது. இப்போ ஒருவேளை இதே வியூவை நீங்கள் ஷீட்டில் வச்சிட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் டெலீட் பண்ணிங்கன்னா ஷீட்லேருந்து ரிமூவ் ஆயிரும். ஓகே. அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸில் எப்போவுமே உங்களுக்கு தேவையானதை மட்டும் ரீட் பண்ணுங்கள். நிறைய இருக்கும், கச்சபச்சான்னு இருக்கும். இப்போ ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி என்ன தேவைப்படும், இந்த கிராஃபிக்ஸ் தேவைப்படும். ஆமாம், அதை மட்டும் ரீட் பண்ணிங்கன்னா அந்த தேவையில்லாத ரீட் பண்ணுறதெல்லாம் கம்மியாகும். அதே மாதிரி வாலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா மற்ற எல்லாத்தையுமே கிரே ஸ்கேலாக மாற்றுங்க. இல்லைனா இப்போது உங்களுக்கு ப்ராஜெக்டில் வந்து எல்லா லிங்க்கையுமே லிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால ஆர்கிடெக்சர் லிங்க் பண்ணியிருப்பாங்க, ப்ளம்பிங் லிங்க் பண்ணியிருப்பாங்க, ஹெச்விஎஸ்சி லிங்க் பண்ணியிருப்பாங்க. லிங்க் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து லிங்க் எல்லாத்தையுமே ஹைடு பண்ணிடுங்க. இந்த விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ் போயிட்டு இதுக்கு அடுத்தது ரிவிட் லிங்க்னு வரும்.
இப்போ ஃபைலில் போயிட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நான். இப்போ சாம்பிள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணேன்னா, ஒருவேளை நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு சமயத்தில் ஆர்கிடெக்சர் வந்து லிங்காக இருக்கும். இப்போ ஆர்கிடெக்சர் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸ்ட்ரக்சரு மற்ற ஐட்டமெல்லாம் அந்த லிங்க் ஆகி வச்சுருக்கோம். நாம் ஒர்க் பண்ண போகிறது ஒரு ஆர்கிடெக்சர் மாடல். நான் ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கமெண்ட்டை வந்து அப்டேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸ்கிமேட்டிக் பிளான் ஏதோ ஒன்று நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஏதோ ஒன்று அப்டேட் பண்ண போகிறேன். இந்த நேரத்தில் எனக்கு பக்கத்தில் மெக்கானிக்கல் என்ன வருது, ப்ளம்பிங் என்ன வருது அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணாமல் எனக்கு கொடுத்த வேலையை வந்து நான் சீக்கிரமாக முடிக்கணும், மற்றது செக்கிங் வந்து செகண்டரி அப்படிங்கிற சமயத்தில் விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ் போயிட்டு இங்கே ரிவிட் லிங்க்ஸ்னு இருக்கா, இது எல்லாத்தையுமே அன்செக் பண்ணி விட்ருங்க. இந்த வியூவை வந்து ஷீட்டில் வச்சுருக்கிறாங்க, அதனால தான் இங்கே வந்து டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து இதுலேயே நான் வந்து பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா இங்கே வந்து டெம்பரரி வியூ ப்ராப்பர்ட்டி, எனேபிள் டெம்பரரி வியூ ப்ராப்பர்ட்டின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலரில் பாக்ஸ் வரும். அதில் போயிட்டு விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ் வியூ விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ் போனீங்கன்னா இங்கே வந்து இப்போ டெம்பரரியாக நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லிங்காக இருக்கிற எல்லாமே போயிடுச்சு. இப்போது நமக்கு தேவையான மாடிஃபிகேஷனாக ஆர்கிடெக்சர்லாம் மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் அதே கிராஃபிக்ஸ் வரணும் அப்படின்னா ரீஸ்டோர் வியூ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா உடனே திரும்ப பழைய கிராஃபிக்ஸ்க்கு வந்துடும். ஸோ நம்ம வந்து டைரெக்டாக ஷீட்டில் இது வந்து பாதிக்காது, நம்ம டைரெக்டாக பிரிண்ட் பண்ணலாம். இது ஒரு ட்ரிக்கு. இதுக்கு அடுத்தது ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் வந்து நம்ம செக்ஷன் எடுத்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ செக்ஷன் எடுப்பேன். ஓகே, செக்ஷன் தெரியல. அப்போ என்ன பண்ணோம், உடனே ஒரு டெம்பரரி போட்டு விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ் எடுத்து இதில் வந்து செக்ஷன் ஆன் பண்ணிக்கணும். இப்போ செக்ஷன் வரைஞ்சால் செக்ஷன் தெரியும். ஓகே, இப்போ இந்த செக்ஷனுக்கு உள்ளே போகிறேன். செக்ஷனுக்கு உள்ளே போனால் நிறைய இருக்கும் ஐட்டம். ஆர்கிடெக்சர், ஸ்ட்ரக்சர், மெக்கானிக்கல், ப்ளம்பிங் எல்லாம் இருக்கும். இப்போ எனக்கு வந்து இது எதுவுமே வேண்டாம்ப்பா, எனக்கு வந்து ஆர்கிடெக்சரில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு செக்ஷன் டைப் வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பில்டிங் செக்ஷன் இருக்குது, இதில் வால் செக்ஷன், ஒர்க்கிங் செக்ஷன் அப்படின்னு இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், எடிட் டைப் பண்ணி டூப்ளிகேட் அப்படின்னு போயிட்டு ஒர்க்கிங் செக்ஷன் அப்படின்னு போட்டுரும். போடும்போது இந்த வியூ டெம்ப்ளேட்டுன்னு இருக்கா, ஒரு டெம்ப்ளேட்டை இன்னும் புதுசாக ஒன்று நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பண்ணி ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளே இருக்கிற லிங்க்ஸ், இதில் ரிவிட் லிங்க் இங்கே போனீங்கன்னா அந்த லிங்க் எல்லாத்தையுமே நான் ஹைட் பண்ணிக்கிறேன். இந்த டெம்ப்ளேட்டில் எனக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செட்டிங்ஸ் வேணுமோ அதை வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நியூ வியூஸ் ஆர் டிபெண்ட் ஆன் டெம்ப்ளேட் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ அடுத்த நேரம் நான் செக்ஷன் எடுக்கிறேன். வியூ செக்ஷன், இதில் ஒர்க்கிங் செக்ஷன். இப்போ நான் ஒரு செக்ஷன் எடுத்தால் இப்போ ரைட் கிளிக் பண்ணி கோ டு வியூ அப்படின்னு கொடுத்தா உள்ளே எதுவுமே இல்லை, எனக்கு ஆர்கிடெக்சர் மட்டும்தான் வரும், வேறு எதுவுமே வராது. பட் ஆர்கிடெக்சர் வரணும், இதில் வந்து எதுவுமே வரல அப்படிதானே. இப்போ ஆர்கிடெக்சர் எது, இது செலக்ட் பண்ணுறோம், ரைட் கிளிக் பண்ணோம், கோ டு வியூ, இதில் எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், டெம்ப்ளேட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன ப்ராப்ளம், டிசிப்ளின் ஆர்கிடெக்சர், இது ஃபேஸ் ஃபில்டர் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஆமாம், ஃபேஸ் ஃபில்டரில் இருக்கிறதுனால எதுவுமே தெரியல. இந்த டெம்ப்ளேட்டை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா, நான் ஒரு செக்ஷன் எடுத்தால் ஈவன் தோ எனக்கு நிறைய லிங்க்ஸ் இருந்தால் கூட எனக்கு தேவையானது மட்டும்தான் வரும். அதை டெம்ப்ளேட்டில் நம்ம வந்து வச்சுக்கலாம், செக்ஷன்லேயே வச்சுக்கலாம்.
இப்போ எலிவேஷன் எடுக்கும்போதும் எனக்கு வந்து எலிவேஷன் டைப்னு ஒன்று கிரியேட் பண்ணி அதில் என்னென்ன டைப் வேணும் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது இங்கே மேனேஜில் அடிஷ்னல் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இது எல்லாம் தான் லைன் ஸ்டைல், லைன் வெயிட், லைன் பேட்டர்ன், இந்த ஷீட் ரிவிஷன், ஃபில் பேட்டர்னா ஹேட்ச்சு, அன்னோட்டேஷன் அப்படின்னா இது வந்து செக்ஷன் ஹெட்டு, எலிவேஷன் ஹெட்டு, கால் அவுட் ஹெட்டு, அந்த மாதிரி விஷயங்களை வந்து மாடிஃபை பண்ணிக்கிறது. இதெல்லாம் நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகே, இதில் வந்து ஆரோ ஹெட் டைப் கிரியேட் பண்ணோன்னா டைப் பண்ணிக்கலாம். இதே ஆப்ஷன் வந்து இங்கேயும் இருக்கும். அன்னோட்டேட்டில் டைமென்ஷனில் இங்கே பாருங்கள், இது எல்லாம் டைமென்ஷன் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ எந்த லைனை எடுக்க போனாலும் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இந்த இங்கே வந்து லைன் ஸ்டைல் வரும், அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ லைன் ஸ்டைல் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எங்கே போகணும், மேனேஜில் அடிஷ்னல் செட்டிங்ஸில் லைன் ஸ்டைல் அப்படின்னு போகணும். இத்தனை லைன் ஸ்டைல் இருக்குது. புதுசாக கிரியேட் பண்ணனா நியூ கொடுக்கலாம். ஓகே, ஸோ கேட்டகரி வந்து லைனு, சப் கேட்டகரி புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஒரு பேர் கொடுங்க, சப் கேட்டகரி ஆஃப் லைன். அதில் நீங்கள் வந்து பேட்டர்ன் வந்து என்னென்னா ஏற்கனவே இருக்கிற டிஃபால்ட் பேட்டர்ன் தான் இருக்கும். இது வந்து நம்ம ஆட்டோகேடு லைன் ஸ்டைல் வந்து லோடு பண்ணிக்கணும். ஓகே கொடுத்தாச்சுன்னா அது புதுசாக லைன் ஸ்டைல் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போது அன்னோட்டேட் போயிட்டு டிஎல் அப்படின்னு செலக்ட் பண்ணேன்னா அந்த லைனும் இதில் இருக்கும். இந்த இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு லிமிட்டேஷன் என்னென்னா ஆட்டோகேட் மாதிரி லைன் வித் டெக்ஸ்ட் வராது. ப்ளம்பிங் லைன் அது பிபிபின்னு வரும், அந்த மாதிரி டெக்ஸ்ட் வச்சத லைன் வராது. ஓகே, சி ரெஃபரன்ஸ் லைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரெஃபரன்ஸ் லைன்னா என்ன? சரி, ரெஃபரன்ஸ் லைன் இப்போ வந்து ரெஃபரன்ஸ் லைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஒன் வேர்டில் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு வந்து அவ்வளோ புரியாது. ஓகே, ரெஃபரன்ஸ் பிளேன் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டா இங்கே வந்து ஹவு டு யூஸ் ரெஃபரன்ஸ் பிளேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை பிளேன் தான் சொல்லுவாங்க. ரெஃபரன்ஸ் லைனில் வந்து என்னென்னா அதில் 4 பிளேனு மொத்தமாக வரும் அந்த லைனை பொறுத்து. அதுதான் ரெஃபரன்ஸ் லைன். ஆர்கிடெக்சரில் போனீங்கன்னா ரெஃபரன்ஸ் பிளேன் அப்படின்னு இருக்கா, இது வந்து ஒரு லைன். இந்த லைனை வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரே ஒரு பிளேன் தான் கிரியேட் ஆகும். இங்கே பார்க்கும்போது ஒரு லைனாக தெரியுது. இந்த லைன் அப்படின்னா என்ன, பிளேன் வந்து கிரியேட் ஆகுது. எப்படி பிளேன் கிரியேட் ஆகுது, இதுக்கு ஒரு பேர் கொடுப்போம், நியூ அப்படின்னு பிளேன் கொடுப்போம். இங்கே போயிட்டா 3D வியூவில். ஓகே, இந்த ப்ராஜெக்டில் 3D வியூ போகும். இந்த 3D வியூவில் போனேன்னா ஆர்கிடெக்சரில் செட் ஒர்க் பிளேன், அதில் வந்து நியூ இப்போ வரைஞ்ச லைன் ஓகே கொடுத்தீங்கன்னா ஷோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாருங்கள், பிளானில் பார்த்தா ஒரு லைன், ஆனால் இது வந்து ஒரு பிளேனாக வெர்டிக்கல் பிளேன் மாதிரி இருக்குது. 3Dயில் லைன் தெரியாது, லைன் தெரியாது, பிளானில் தான் லைன் தெரியும். ஓகே, பிளானில் லைன் தெரியும். இந்த லைனுனா என்னென்னா ஒரு வெர்டிக்கல் பிளேன். ஸோ இதை வச்சுக்கிட்டு நாம் வந்து செட் ரெஃபரன்ஸ் பிளேன் கொடுத்து பிரேசிங்ஸ் எல்லாம் வரையலாம். ஓகே, இப்போது லெவல் அப்படின்னா ஹரிசாண்டல் பிளேன். இப்போ வெர்டிக்கல் பிளேன் வேணும், இன்க்ளைன்டு பிளேன் வேணும் அப்படின்னா ரெஃபரன்ஸ் பிளேன் வரைஞ்சிக்கணும். ஸோ இது
இதையும் வந்து அந்த வீடியோல நல்லா க்ளீனா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே. ஸோ அது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். அதனால நான் அந்த வீடியோ பார்க்க சொல்றேன். நான் இப்போ எது சொல்ல வந்தேன்? இதுக்கு அடுத்தது ரெஃபரன்ஸ் லைன். ஓகே. ரெஃபரன்ஸ் லைன் வந்து ஏதாவது ஒரு ஃபேமிலிக்குள்ள தான் வரும். ப்ராஜெக்ட்ல இருக்காது. ஏதோ ஃபேமிலிக்குள்ள தான் இருக்கும். இது இப்போ மாடல் இன் பிளேஸ் எடுத்து ஏதாவது ஒரு கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பிளேனும் இருக்கும், ரெஃபரன்ஸ் லைனும் இருக்கும். ரெஃபரன்ஸ் பிளேனுன்னா சிங்கிள் லைன், சிங்கிள் பிளேன். ரெஃபரன்ஸ் லைன் அப்படின்னா இந்த லைனை செலக்ட் பண்ணி பாருங்க. இந்த லைனை வந்து செலக்ட் பண்ணால் எனக்கு எத்தனை பிளேன் கிடைக்குது? ஒரு ஹாரிசான்டல் பிளேன், ஒரு வெர்டிக்கல் பிளேன், ஒரு 2 எண்டு பிளேன் கிடைக்குது. இது வந்து ரெஃபரன்ஸு பிளேன், இது வந்து ரெஃபரன்ஸ் லைன். இந்த ரெஃபரன்ஸ் லைனை வந்து நான் ரெஃபரன்ஸ் பிளேனாக செட் பண்ணலாம். செட் ஒர்க் பிளேன் கொடுத்து பிக்கப் பிளேன் அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு பாருங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இதுதான் இப்போ எனக்கு ஒர்க் பிளேன். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே. இது ஏன் இப்போ செட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு இப்போ இதில் ஒரு லைன் வரையணும், இந்த பிளேனில் ஒரு லைன் வரையணும் அப்படின்னா இந்த பிளேனில் வரைஞ்சிக்கலாம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அந்த சுவர் தான் ஒர்க் பிளேன். ரெஃபரன்ஸ் பிளேனை வந்து ஒர்க் பிளேனை செட் பண்ணலாம். என்ஐ சர்ஃபேஸை வந்து ஒர்க் பிளேனை செட் பண்ணலாம். அதில் தான் இங்கே கொடுத்துருக்கு. செட் ஒர்க் பிளேனில் வந்து நமக்கு லிஸ்ட்டும் பண்ணிக்கலாம், பிக்கும் பண்ணிக்கலாம். பிக்குன்னா எனி சர்ஃபேஸு பிக் பண்ணிக்கலாம். மூணாவது ஆப்ஷன் வந்து பிக் எ லைன் அண்ட் யூஸ் ஒர்க் பிளேன். எனி லைன் 2D லைனை வந்து செலக்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் முக்கியமாக உங்களுக்கு தெரிய வேண்டியது வந்து மேனேஜில் போனீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஒரு ப்ராஜெக்டில் வந்து எனக்கு நிறைய ஃபேமிலிஸு, லைன் பேட்டர்ன், ஸ்டைல் எல்லாத்தையுமே வச்சுருக்கிறேன். அடுத்த ப்ராஜெக்ட் வந்து வேறு யாரோ கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இன்னொரு ப்ராஜெக்ட்லேருந்து ஃபேமிலிஸ் எல்லாம் காப்பி பண்ணணும் அப்படிங்கிற சமயத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராஜெக்ட் ஸ்டாண்டர்ட்னு அதை வந்து பண்ணலாம். இதுக்கு வந்து என்னென்னா 2 ப்ராஜெக்டையும் ஒரே ரிவீட் அப்ளிகேஷனில் ஓப்பன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓப்பன் பண்ணிவிட்டு காப்பி ஃப்ரமில் வந்து அந்த ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணணும். ஓகே. லிங்க் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 2 இதுலேயும் 2டையும் ஒரே இதில் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பெட்டர் வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. லிங்க் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த எல்லாத்தையுமே காப்பி பண்ணாதீங்க. அந்த பர்டிகுலர் கேட்டகரி மட்டும் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அது வந்து காப்பி ஆயிரும். ஓகே. இப்போ வந்து அந்த ஃபேமிலியோ லைன் ஸ்டைலோ தேடி பார்த்தீங்கன்னா அது வந்துடும். ஓகே. மேனேஜில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராஜெக்ட் ஸ்டாண்டர்ட் இங்கே இருக்குது. ஓகே. அதுக்கு கீழே இருக்கிறது வந்து பர்ஜ் அன்யூஸ்ட். இப்போ ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிட்டீங்க. தேவையில்லாத ஃபேமிலி, லைன் ஸ்டைலு அதை எல்லாத்தையும் பர்ஜ் பண்ணி டெலீட் பண்ணணும் அப்படின்னா பர்ஜ் கொடுத்தாச்சுன்னா செக் ஆல் ஓகே அப்படின்னு கொடுத்தா பர்ஜ் ஆயிரும். யூஸ் பண்ணாத எல்லாமே பர்ஜ் ஆயிரும். ப்ராஜெக்ட் யூனிட் உங்களுக்கு தெரியும். ஓகே. இதுக்கு அடுத்து ஆமாம். ஆமாம். பேராமீட்டர்ஸும் டெலீட் ஆயிரும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதுவும் வந்துடும். ஆமாம். ஓகே. இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ப்ராஜெக்ட் ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது கேட்டகரி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேராமீட்டர்ஸும் சேர்ந்து வந்துடும். ஓகே. அது ஃபேமிலிஸே காப்பி ஆயிரும். அதில் சேர்ந்து வந்துடும். இதுக்கு அடுத்தது உங்களுக்கு தேவையானது என்னது? ஓகே. இருக்கிற எல்லா டூல்ஸுமே யூஸ் பண்ணோம். உங்களுக்கு ஏதாவது ஒன்று தெரியலை அப்படின்னாச்சுன்னா ஏதாவது ஒரு டூலில் வச்சுட்டு F1 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதோட ஹெல்ப் ஆப்ஷன் வந்து வெப்சைட்டில் ஓப்பன் ஆகும். அதை படிங்க. ஏதாவது ஒரு வீடியோ இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள்.
உங்களுக்கு வந்து மேற்கொண்டு படிக்கலாம். ரிவிட்ட பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் லேர்னிங் இன்சைட்ஸ் வந்து வரும். இப்போ வந்து ரிவிட்டு நமக்கு வந்து சஜஸ்ட் பண்ணும். மை இன்சைட்ஸ் அதில் போனீங்கன்னா, நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கீங்களா, அதை ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நிறைய ஆப்ஷன் வரும். இந்த ஒவ்வொரு வீடியோவாக பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டாப்பிக்கில் திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான இது. நீங்கள் மேற்கொண்டு படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகே, அண்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 35 டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். அந்த 35 டாபிக்ஸ் வந்து முடிச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு பேசிக்கில் ஓகே அப்படின்னு ஆயிரும். இப்போ அடுத்தது என்னது? நான் ஒரு பிம் மேனேஜர் ஆனால் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போடுங்க. பிம் மேனேஜர் ஆவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எனக்கு என்னலாம் தெரியணும்? ஒரு ரிவிட் ப்ராஜெக்ட்டை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு தெரியணும். ஒரு 4, 5 பேரை வந்து ரிவிட் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு ரிவிட் எக்ஸிக்யூஷன் பிளான் எழுதுகிற அளவுக்கு எனக்கு தெரியணும். தட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் லேர்னிங் டார்கெட். ஓகே, இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரிவிட் மட்டும் படித்தா காணாது. அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. இன்றைக்கி ஒரு ப்ராஜெக்ட் ரிவிட்டில் வந்துச்சுன்னா ரிவிட்டில் பண்ண சொல்லுவாங்க. இன்னொரு சாஃப்ட்வேரில் வந்துச்சுன்னா இன்னொரு சாஃப்ட்வேர் பண்ண சொல்லுவாங்க. பட் ஆமாம், பட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்துன்னா ஒரு 80% ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து ரிவிட்டில் தான் இருக்கும். ஸோ ரிவிட்டில் நீங்கள் வந்து குட்னா நீங்கள் வந்து ஒர்க்கில் குட். ஓகே, மற்ற சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து படிக்கலன்னா கூட ரிவிட்டை வச்சு நீங்கள் சஸ்டெயின் பண்ணிக்கலாம். கரியரில் சஸ்டெயின் பண்ணலாம். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் இயரில் வந்து ஆட்டோடெஸ்க்கு என்ன ரிலீஸ் பண்ணுறாங்க, புதுசாக என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு வருஷம் அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ தட்ஸ் குட். ஓகே, ஸோ ரிவிட் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸு நம்ம வந்து ஓரளவு சொல்லியிருக்கோம். பட் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் படிக்கணும். ஓகே, இன்னிலேருந்து உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா எனக்கு கேளுங்க. ரீபார் ஷெட்யூல் அது மட்டும் நம்ம வந்து இன்னொரு நேரம் பார்க்கணும். ஓகே, ரீபார் ஷெட்யூல், பார் பெண்டிங் ஷெட்யூல் வந்து என்ன பண்ணுறது, பிகாஸ் அது வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா ஸ்ட்ரக்சருக்கு. ஸோ அது வந்து ஒரு கிளாஸில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதுக்கு அடுத்த கிளாஸ் எல்லாமே உங்களோட டவுட் கிளியரன்ஸ் தான். நீங்கள் பாருங்கள். பாய் தென் பாய்.